வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சோனி விலாக்ஸ். டைம் காலையில் 7:30 ஆகுதுங்க. இன்னைக்கு பல்லாவரம் சந்தையில் என்னென்ன புது ஐட்டம்ஸ் வந்திருக்குன்ட்டு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய ஐட்டம்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஐட்டம்ஸும் இந்த வாரம் வாங்கியிருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே நிறைய ஐபேட்லாம் வச்சுருந்தாங்க. ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்ததுங்க. 2 பீஸ் வச்சுருந்தாங்க ஒர்க்கிங் கண்டிஷனில். ஒரு 4-5 பீஸ் இருந்தது. அதெல்லாம் ஆன் கண்டிஷனில் கிடையாது. இந்த ஐபேடு பாருங்கள், இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான், ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனில் வச்சுருந்தாங்க. லாக்கு எதுவும் இல்லை, நான் செக் பண்ணி பார்த்தேன். எதுவும் ஐக்ளூட் லாக் எதுவும் இல்லை. ப்ரைஸ் 4500 சொல்லியிருந்தாங்க. இந்த ஐபேட் நல்லா தெளிவாகவே இருந்தது. பக்கத்துலேயே இன்னொரு ஐபேட் வச்சுருந்தாங்க. இதுவும் ஆன் கண்டிஷனில் தாங்க இருந்தது. பட் ஆனால் இது மேலெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆன கண்டிஷனில் இருந்தது. கொஞ்சம் தெளிவில்லாமல் இருந்தது. ரிட்டன் வரும்போது பார்த்தேங்க, ஒன்று சேல் ஆகிடுச்சு. இது சேல் ஆகாமல் அப்படியே தான் வச்சுருந்தாங்க. இன்னொரு பீஸ் சேல் ஆகிடுச்சு போல். பக்கத்துலேயே இந்த மாதிரி கேமரா ஐட்டம்ஸு, அப்புறம் மோட்டார் ஐட்டம்ஸு, ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இந்த ஷாப்பில் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், ஓல்டு மாடலு தையல் மிஷின் நினைக்கிறேன். என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். இந்த ஷாப்பில் இந்த உட்டனில் மேக் பண்ண இந்த பொம்மை 2 வச்சுருந்தாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் பொம்மை 2 வச்சுருந்தாங்க. இதில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரிலங்க. இதோட ப்ரைஸ் கேட்டால் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். ஆனால் இதோட ப்ரைஸ் நீங்களே கேளுங்களேன் எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு. எவ்வளோ வருது பொம்மை? 50,000 வரும். 50,000 வரும். இது 50,000வா? இது ப்ரைஸ் 50,000 சொல்கிறாங்க. 50,000க்கு என்ன இருக்குன்னு தெரிலங்க. சரின்ட்டு இன்டர்நெட்டில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக செக் பண்ணி பார்த்தேன். இதோட நேம் பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லி போட்டு இருந்தது இன்டர்நெட்டில். இது ஒரு கைவினை பொருட்களுங்க. இது கையிலே செதுக்கியிருப்பாங்க போல். என்னதான் இருந்தாலும் இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க. இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கலான்னு தெரில. இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பக்கத்துலேயே இந்த கத்திலாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். நிறையா இந்த பழங்காலத்து பொருள்லாம் சேலுக்கு வந்திருந்தது இந்த வாரம். இந்த பொம்மை கூட ஒன்று இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே இன்னொரு பொம்மை கூட வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் அது ப்ரைஸ்லாம் கேட்டால் தான் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. இந்த கத்தியோட ப்ரைஸ் நான் கேட்கல. இதுவும் பாரம்பரிய பொருள்னால ப்ரைஸு கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாங்க. இந்த ஷாப்பில் அந்த பிலிப்ஸோட டவர் ஸ்பீக்கர் 2 பீஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் இதோட கண்டிஷன்லாம் அவ்வளோவா சரியில்லைங்க. அந்த பேப்பர்லாம் கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி தான் இருந்தது. ப்ரைஸ் 5,000 கிட்ட வரும்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இது ஒர்த்து கிடையாதுங்க. இது 5,000க்கு ஒர்த்து கிடையாது. பிலிப்ஸில் இந்த மாதிரியான செட்டு நிறையா வருதுங்க மார்க்கெட்டுக்கு. நல்ல கண்டிஷன்லேயே வருது. நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம். பக்கத்துலேயே ஒரு சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இந்த கேசட் பிளேயர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது டோர் ஓப்பனே ஆகலைங்க. பிலிப்ஸோட செட்டு ஒரு 2-3 பீஸ் வச்சுருந்தார் இந்த ஷாப்பில். இந்த எலக்ட்ரிக் சுவிட்ச் பாக்ஸு ஏகப்பட்ட பீஸ் போட்டு வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி நிறையா வாங்கியிருந்தார். நிறையா பாக்ஸ் வாங்கியிருந்தார். அந்த கோனிஃபை ஃபுல்லாக வச்சுருக்காரு பாருங்கள். எல்லாமே நல்லா பீஸ்லாம் செக் பண்ணி பார்த்து எடுத்திருந்தார். 150க்கு சேல் பண்ணுறாங்க. சோனி இது ஒரு கேசட் பிளேயர் வச்சுருந்தாங்க அதே ஷாப்பில். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது பாருங்கள். அந்த டோரே நல்ல ஒரு ஸ்மூத்தான கண்டிஷனில் ஓப்பன் ஆகுது. இது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருந்ததுங்க. ப்ரைஸ் 800 சம்திங் சொல்லியிருந்தாங்க. இது இந்த வாரம் செகண்ட் ஹேண்ட் சைக்கிள்லாம் சேலுக்கு வந்திருந்ததுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,500 2,000 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டில் இருக்க சைக்கிள் பார்த்தீங்கன்னா 1,500 ஏதோ சம்திங் சொல்லியிருந்தார். இதெல்லாம் 2,000 2,500 இந்த ரேஞ்சுக்கு சொல்லியிருந்தாங்க. புது சைக்கிளும் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. ப்ரீவியஸ் வீட்டில் செக் பண்ணி பாருங்கள், அதில் ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த சாம்சங்கோட சவுண்ட் பார் ஒன்று இருந்ததுங்க. இது காலையிலே சேல் ஆகிடுச்சு போல். இது சேல் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தார் அவர். இந்த மாதிரி நல்ல ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் சீக்கிரமாகவே எடுத்துடுறாங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். இது ப்ரைஸ் கேட்டேன், அது சேல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஓரம் எடுத்து வச்சுருந்தார். சும்மா நான் வீடியோக்காக கவர் பண்ணேன் இதை. இந்த ஷாப்பில் வால் மவுண்ட் ஸ்பீக்கர் ஒரு பீஸ் இருந்ததுங்க. எடுத்து பார்த்தேன். இது செக் பண்ணி பார்த்தா இது ஒரு 15 வாட்ஸ் தாங்க. இது வாட்ஸு கம்மியாக தான் இருந்தது. இது இன்னொரு நண்பர் செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டார். இது ப்ரைஸ் 1,000 ருபீஸ் சொன்னார். அவர் பார்கிங் பண்ணியிருந்தார். எவ்வளோக்கு வாங்கினாரு தெரில. ஆனால் பீஸ் நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. இந்த ப்ரொஜெக்டர் ஒரு பாக்ஸ் பீஸாகவே பார்க்க முடிஞ்சது. ஒரு பீஸ் இருந்ததுங்க. இதை எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். இது புது பீஸ் மாதிரி தான் தெரிஞ்சுது. இது நல்ல ஒரு கண்டிஷனில் இருந்ததுங்க. அதோட அக்சசரிஸ்லாம் கூட பாக்ஸ்லேயே இருந்தது. கேபிள்ஸு அண்டு அக்சசரிஸ் எல்லாமே பாக்ஸில் இருந்தது. ப்ரைஸ் 2,500 வரும்னு சொல்லியிருந்தார் அவர். நீங்கள் கேளுங்க, நான் கம்மி பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். பட் நம்மளுக்கு தேவைப்படல. சரி, நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் எல்லா கேபிள்ஸு அண்டு சார்ஜர்ஸு எல்லாமே இருந்தது அதிலே. பக்கத்துலேயே ஒரு சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. இந்த எடை மிஷின் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த டிஜிட்டல் எடை மிஷினு. அப்புறம் ஏசி இருந்ததுங்க. 220 ஏசி இருந்தது. இது ப்ரைஸ் 18,000 கிட்ட சொல்லியிருந்தார் அவர்.
இந்த கேமரா ஒன்று இருந்ததுங்க. இது ஒரு டோர்பெல் கேமரா நினச்சி தான் நான் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் இது டோர்பெல் கேமரா கிடையாது. இது ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். இது ஒரு 3MP ஒய்ஃபை கேமரான்னு சொல்லி போட்டு இருந்துச்சு. சார்ஜரோடவே இருந்தது. சார்ஜர் பாருங்கள், ஆனால் இது இந்தியன் மேக் சார்ஜர் கிடையாதுங்க. இது ப்ராடக்ட்டே செக் பண்ணி பார்த்தேன், மேட் இன் தாய்வான் சொல்லி போட்டு இருந்தது. சரி ப்ரைஸ் கேட்டால் 100 தான் சொன்னார். சரி வாங்கி செக் பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக வாங்கினேன் நான். இந்த பேட்டரி ட்ரில்லு நிறையா மார்க்கெட்டில் பார்க்க முடியாது. இந்த ஷாப்பில் ஒரு பீஸ் இருந்தது. சரி எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், நம்ம ரீஸ்டோர் பண்ணலாம், இது எப்படியோ பேட்டரி தான் ப்ராப்ளமாக இருக்கும், எடுத்து ரீஸ்டோர் பண்ணி பார்க்கலான்றதுக்காக ரேட்டு கேட்டால் ஒரு 1200 சொல்கிறாரு. புதுசே அவ்வளோதான் வரும். 1000 ருபீஸுக்கு புதுசே கிடைக்குது. அது அவ்வளோ ரேட் சொல்கிறாரு. நான் வந்து 500 கேட்டு பார்த்தேன், இல்லை வராதுன்னு சொல்லிட்டாரு. சரி செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் நான். இந்த வாட்ரு பம்ப் ஐட்டம்ஸு நிறையா கவர் பண்ண சொல்லி கேட்குறீங்க. மார்க்கெட்டில் கிடைக்குது. இது வந்து சுகுணா 1HP மோட்ரு. இது ப்ரைஸ் வந்து 8000 சம்திங் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்குது. நல்லா பிராண்டடாகவே கிடைக்குது. மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இது நம்ம மாதவன் அண்ணா ஷாப். அவர் வந்து ஒரு iPhone 5 ஒன்று வச்சுருந்தாரு. 5S கரெக்டாக தெரியல. இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்காதுன்னு நினச்சி தான் நான் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகுதுங்க. நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதில் ஒரு லோகோ வந்ததுங்க. அது ஆன் ஆகுது. சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன், பேட்டரி லோன்னு சொல்லிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள், லோகோ காட்டுது பாருங்கள். ஆன் ஆகுது, ஆனால் பேட்டரி லோன்னு சொல்லி ஆஃப் ஆகிடுச்சு. ப்ரைஸு கேட்டேன், 1000 ருபீஸ் சொல்லியிருந்தார். இது ஆனால் சூப்பர் கண்டிஷனில் இருந்ததுங்க. இது எடுத்து கூட நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கலாம். பட் ஆனால் நான் அதை எடுக்கல. சரி நம்ம ஆல்ரெடி நான் இந்த மாதிரி 4, 5லாம் வச்சுருக்கேன். நான் அதுவே ரீஸ்டோர் பண்ண முடியாமல் வச்சுருக்கேன் நான். அதனால் இதை எடுக்கல நான். இந்த பயணியரோட ஐஃபை சிஸ்டம் கூட ஒரு பீஸ் வச்சுருந்தார். அவர்கிட்ட நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, அப்புறம் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தார் அவர். அவரோட கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஐட்டம்ஸ் தேவைப்படுதுன்னா அவரை கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். பழைய பொருள் இருந்தால் கான்டாக்ட் பண்ணலாமா உங்களை? சரிண்ணா. ஓகே. லேப்டாப் எல்லாமே சரி. ஓகேண்ணா. ஓகேண்ணா. சரி ஓகே. என்னண்ணா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. இந்த ஷாப்பில் பிலிப்ஸோட செட்டு ஒன்று வச்சுருந்தாங்க, 5.1 செட்டு. இதோட ப்ரைஸ் கேட்டால் 4500 வரும்னு சொன்னார் அவர். ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக சொல்கிறாரு. கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, செக் பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். செக் பண்ணி பார்த்தாங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, ஓகே தான் அது. ஆனால் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக சொல்கிறாரு. பார்க்கிங் பண்ணால் மேபி கம்மி பண்ணி வாங்க முடியும். பக்கத்துலேயே ஒரு ஐபேட் ஒன்று இருந்ததுங்க. இது தனியாக வச்சுருந்தாங்க, பவுச்சோடவே வச்சுருந்தாங்க. இது எடுத்து செக் பண்ணி பார்த்தா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க. இது ஆனால் வந்து ஐக்குள் லாக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது அங்கே மேலே பாருங்கள். ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, ஆனால் லாக்கில் இருக்குது. இது ப்ரைஸ் கேட்டால் 2000 வரும்னு சொல்லியிருந்தார் அவர். இதுவும் கம்மி பண்ணி தரேன், நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். ஆனால் லாக்கில் இருக்கிறது வேஸ்ட்டு தான். இது லாக் அடிக்கிறதுக்கே எப்படியோ 1500 கேட்பாங்க. பக்கத்துலேயே இந்த ஷாப்பில் அந்த கிரிக்கெட் பேட்டு கிட்டு வச்சுருந்தாங்க. ஃபுல் கிட்டாகவே இருந்ததுங்க. பேட்டு அண்டு ஹெல்மெட்டு இதெல்லாம் வந்து கிட்டு அப்படியே செட்டாக வச்சுருந்தாங்க. 2 பேர் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இவர் மொத்தமாக வந்து 1500 கொடுங்க எடுத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். ஓகே தான், கண்டிஷனாக நல்லா இருந்ததுங்க. அதை செக் பண்ணி பார்த்தேன், எதுவும் இந்த டேமேஜ் எதுவுமே இல்லை, கண்டிஷனாக நல்லா இருந்தது. இது இந்த ஷாப்பில் இந்த மினி கேசட் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுது. இந்த 2-3 பாக்ஸில் நிறையா மினி கேசட் வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாமே ரெக்கார்டடுங்க, இல்லை ரெக்கார்டட் பீஸ் தான் நினைக்கிறேன். இந்த ஃப்ரண்ட்டில் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தா ரெக்கார்டட் பீஸ் தான் இருந்தது. ஒரு சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. எவ்வளோ பேர் வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் இந்த ஷாப்பில். இந்த ஷாப்பில் இந்த அமேசான் போர்ட்டல் ஒரு பீஸ் இருந்தது. ஒர்க்கிங் கண்டிஷனாக தான் இருக்கும்னு நினச்சி எடுத்து பார்த்தேன், நல்லா இருந்ததுங்க. ஆனால் அது கிளியராக இருந்தது, டேமேஜெலாம் எதுவுமே இல்லை. அவர்கிட்ட கேட்டேன், இது ஒர்க்கிங்கான்ற சொல்லி கேட்டிருந்தேன். அது தெரில, நீங்கள் தான் எடுத்து செக் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், மினி ப்ரொஜெக்டர் வச்சுருக்காங்க. இது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா புது கண்டிஷனாகவே இருந்தது. இந்த பிலிப்ஸு, சோனி இந்த மாதிரி மாடல் ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். நான் நிறையா பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மாடல் நிறையா வச்சு சேலுக்கு வச்சுருக்காங்க. ப்ரைஸ்லாம் வந்து 2000, 2500 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. ஒர்க்கிங் கண்டிஷனில் ஒரு ஜென்ரேட்டர் ஒன்று இருந்ததுங்க. ப்ரைஸ் வந்து 5000 சொல்லியிருந்தார். இது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு ஆன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி ஆன் பண்ணி காட்டினார். ஓகே தாங்க, பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தது. ப்ரைஸை வந்து ரீசனபிளான ப்ரைஸ் தான் சொல்லியிருந்தார் அவர்.
அவரோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அவர் இன்னும் நிறையா ப்ராடக்ட் வச்சிருக்க, குடோனில் வச்சிருக்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்காருன்ட்டு அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க? நம்மகிட்ட ஏசி இருக்கு, பீரோ இருக்கு, ஜென்ரேட்டர் இருக்கு, ஓகே, செட்டு சோனி செட்டெல்லாம் இருக்கு. சரி, ஓகேண்ணா. நம்மகிட்ட ரெகுலராக ஏசி ரெகுலராக வரும், ரெகுலராக வரும், பீரோலாம் வரும், பீரோ வரும், சரி, கட்லு, அப்புறம் லேப்டாப்பு, சரி, எல்லா ஐட்டம் வரும். உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நான் வீடியோவில் போட்டு விட்றேன். ஓகே, சொல்லுங்கள். 99 ஓகே 400 ஓகே 38 ஓகே 211 திருப்பதி கடை. ஓகேண்ணா. திருப்பதி கடை எங்கே இருக்குது கடை? கடை பொலிச்சலூர். ஓகே. அவர் சொன்னதில் உங்களுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பில் கொஞ்சம் வித்தியாசமான சுவிட்ச் போர்டு ஒன்று பார்த்தேங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஓப்பன் க்ளோஸ்டு பண்ணுற மாதிரியான சுவிட்ச் போர்டுங்க. இது அந்த லேப்டாப் டேபிள் ரேக்கெலாம் வருது பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுற சுவிட்ச் போர்டுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இது பாட்டத்தில் வச்சுருப்பாங்க, அது வந்து நம்ம கீழே குனிஞ்சி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுமென்றதுக்காக இந்த மாதிரியான டைப்பில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் யூபிஎஸ் ஒன்று கேட்டுட்டு இருந்தார். நல்ல யூபிஎஸ்ஸாக இருந்தால் செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். இந்த ஷாப்பில் ஒரு யூபிஎஸ் ஒன்று பார்த்தங்க. இது வந்து ஒரு ஆன் கண்டிஷனில் தான் இருக்குது. பேட்ரி வந்து லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பட்டன் அழுத்தினா அந்த எல்இடி க்ளோ ஆகுது, ஆஃப் ஆகிடுது உடனே. இது ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இது எடுத்தாலும் வந்து பேட்ரி எப்படி இருக்குன்னு தெரியாது. மேபி இது பேட்ரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இது ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் சேலுக்கு வச்சுருக்காங்க. இந்த எல்இடி ஸ்லிப் லைட்டு பாக்ஸ் பீஸாக சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஒரு 4-5 பாக்ஸ் இருந்தது. இது வந்து மல்டி கலரு எல்இடி ஸ்லிப் லைட்டுங்க. டைரக்ட் பவர் கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன். இது ப்ரைஸ் வந்து 650 சேலுக்கு வச்சுருந்தாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். இது அப்படியே ரோல் செட்டாகவே இருந்தது. இது ஒரு நல்ல புது பீஸ் தாங்க. நல்லா இருந்தது. ப்ரைஸ் வந்து 650 சொன்னார். பார்க்கிங் பண்ணால் ஒரு 500 400 500 இந்த ரேஞ்சுக்கு வாங்கலாம். இந்த ஷாப்பில் ஒரு மினி டிவி வச்சுருந்தாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதோட கண்டிஷன் நீங்களே பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து விண்டேஜ் மாடல் தாங்க. 90s 80s இந்த டைமில் யூஸ் பண்ண டிவி. இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குமான்னு தெரில, ஒரு கலெக்ஷனுக்காக வாங்குவாங்க. பக்கத்துலேயே இந்த ஆடியோ மிக்சர்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், பயணியருது 2 பீஸ் இருந்தது. இந்த ஷாப்பில் நிறையா இந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ் கலெக்ஷன் கிடைக்குங்க. இந்த குத்து விளக்குலாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் மைக்ரோஸ்கோப்பு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த எஃப்எம் ரேடியோ செட்டு பாருங்கள், இந்த ஓல்டு மாடல் எஃப்எம் ரேடியோ செட்டு வச்சுருக்காங்க. இந்த பார்ட்டி ஸ்பீக்கர் ஒரு பீஸ் வச்சுருந்தார் இவர். இந்த சோனியோட பார்ட்டி ஸ்பீக்கர் கூட வச்சுருந்தார். இந்த பேட்டு நிறையா மார்க்கெட்டில் போட்டுருந்தாங்க. இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஒரு 4-5 பீஸ் இருந்தது. இந்த கரலா கட்டை கூட வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் வாட்ச் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் செக் பண்ணி எடுக்கிறாங்க. நிறையா அந்த பிராண்டட் வாட்சஸ்லாம் கிடைக்குது இந்த ஷாப்பில், செக் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த ஷாப்பில் இந்த தவா ஒன்று வச்சுருந்தாங்க. இது என்ன வெயிட் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது எப்படியோ ஒரு 20 கிலோ மேலே இருக்குங்க. சரியான வெயிட்டு, தூக்க கூட முடியல. அதை விட பெருசு கூட வச்சுருக்காங்க. சேலுக்கு வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த ஹோட்டலில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்னு நினைக்கிறேன். சேலுக்கு வச்சுருக்காங்க. இந்த ஜிம் ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குதுங்க. கேஜி வந்து 75 ருபீஸுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த டிசிஎல் பிராண்டுது 75 இன்ச்சு டிவி ஒன்று வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் கேட்டால் 2000 வரும்னு சொல்லியிருந்தாரு. என்ன இவ்வளோ கம்மியாக சொல்கிறாருன்றதுக்காக அவர்கிட்ட கேட்டேன், ஒர்க் ஆகுதா என்னன்ட்டு கேட்டால் வந்து லைன்ஸ் வருதான். லைன்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது, எடுத்து வேணால் செக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எடுக்கலாம். என்ன கண்டிஷனில் எடுக்கலாம்னா, நம்மளுக்கு இதே பிராண்டு வந்து போர்டு ப்ராப்ளமாகி நம்மக்கிட்ட ஒரு பழைய டிவி இருந்ததுன்னா ஸ்பேருக்காக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான யூசேஜுக்கு தேவைப்படும். பக்கத்துலேயே இந்த ஷாப்பில் இந்த மீன் தொட்டிக்கு மோட்ரு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மோட்ரு நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. நிறையா பீஸ் இருந்ததுங்க. இது ஒன்று வந்து 100 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஓகே தான், இது 100க்கு வாங்கலாம். இது வெளியில் வாங்கினால ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். இது வந்து மீன் தொட்டிக்கு யூஸ் பண்ணுற மோட்டருங்க. ஒரு சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு புக்ஸ்லாம் கூட நிறையா பார்க்க முடிஞ்சுது இந்த ஷாப்பில். இந்த ஜிப்ரானிக்கோட கவ் டிஸ்பிளே மானிட்டர் பாருங்க. இது வந்து டிஸ்பிளே ப்ராப்ளங்க. டிஸ்பிளே மட்டும் ப்ரோக்கன் ஆகிருக்கு, மற்றபடி நல்லா இருக்குங்க. ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 2-3 மானிட்டர்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய லேப்டாப் ஸ்பேர் கிடைக்குங்க. லேப்டாப் ஸ்பேரு, அப்புறம் மொபைல் ஸ்பேர்லாம் கூட வச்சு சேல் பண்ணுவாங்க. இந்த கார் செட்டு பாருங்கள், எவ்வளோ பீஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் நிறையா இந்த கேபிள்ஸ் போட்டு சேலுக்கு வச்சுருந்தாங்க 50க்கு. பக்கத்துலேயே இந்த கேமராஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சரி, ஒய்ஃபை கேமரா வந்தால் செக் பண்ணி எடுக்கலான்றதுக்காக எடுத்து செக் பண்ணி பார்த்தா இது எல்லாமே வெயிட்டே இல்லைங்க. இது ஒரு டூப்ளிகேட்டு மாதிரி தெரியுது. இதெல்லாம் சேலுக்கு வச்சுருந்தாங்க. இது ஒரு டிவைஸ் ஒன்று இருந்ததுங்க. இது என்னென்னே தெரியல. எடுத்து செக் பண்ணி பார்த்தா இது ஏதோ டெம்பரேச்சர் டிவைஸ்ன்னு சொல்லி போட்டு இருந்தது. இந்த மாதிரி மாடலில் நான் இப்போ தான் பார்க்குறேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இந்த எல்இடி ப்ரொஜெக்டர்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த விண்டேஜ் மாடல் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஒன்று வந்துருந்ததுங்க இந்த ஷாப்பில். இதெல்லாம் ரொம்ப பழைய மாடலுங்க. இது என்ன இயர் ரிலீஸ் ஆகிருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆன்லைனில் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து 65 இயர்ஸ் ஓல்டுங்க. இது 1960 ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மாடல். ஒரு விண்டேஜ் லவர்னால் கண்டிப்பாக இது கலெக்ஷனுக்காக வாங்குவாங்க. இந்த ஷாப்பில் மோட்டோவோட சவுண்ட் பார் ஒன்று வச்சுருந்தாங்க. இது எடுத்து செக் பண்ணி பார்த்தா இது 160 வாட்ஸ் சவுண்ட் பாருங்க. இது பார்க்குறதுக்கு கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. இன்புட்டு HDMI ARCயும் இருக்குது. சரி ப்ரைஸு கேட்டு பார்த்தா 2000 வரும்னு சொல்கிறாரு அவர். 2000 கொஞ்சம் அதிகம் தான். அது ப்ரைஸ் பார்கிங் பண்ணி பார்த்தேன் நானும், சரி கம்மி பண்ணுவாருன்ட்டு. ஆனால் ப்ரைஸு கம்மி பண்ணுற மாதிரி தெரில அவர். ஏன்னா ஒரு நண்பர் சவுண்ட் பார் கேட்டுட்டு இருந்தார். சரி அவருக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ப்ரைஸு செட் ஆகலை. இந்த வாரம் மார்க்கெட்டில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தாங்க இருந்தது. ஆனால் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. அது காலையிலே வந்து வெயில் அதிகமாக தான் இருந்தது. நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த பல்லாவரம் தாம்பரம் சைடில் நல்லா மழை பெஞ்சுது. மழை பெஞ்சதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. வெயில் காலையிலே பட்டையை கிளப்புது. இந்த ஷாப்லேயும் நிறையா இந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. இவர்கிட்டையும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். நான் இந்த சோனியோட டேப் ரெக்கார்டர் ஒன்று வச்சுருக்காரு பாருங்கள். இதுவும் ஒரு விண்டேஜ் மாடல் தாங்க. இது நல்லா இருந்தது. இது சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒர்க்கிங் கண்டிஷன் ஆனால் தெரியல. இது FM அண்ட் AM ரெண்டும் வரும்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு ஃபேமஸான மாடல் தாங்க, விண்டேஜ் மாடல். பக்கத்துலேயே இந்த நெல்லெல்லாம் கொட்டி வைப்பாங்களே, அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு, பழங்காலத்தில் அந்த உள்ள நெல்லெல்லாம் கொட்டி வைப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்துருந்ததுங்க. இது பாருங்கள், இதெல்லாம் எத்தனை வருஷம் ஓல்டுன்னு தெரியல. இதுவும் சேலுக்கு வச்சுருந்தாங்க. இந்த ஐஃபை சிஸ்டம்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஐஃபை சிஸ்டம் கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். நேரில் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ்லாம் வந்து 2000 2500 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே இந்த ஷர்ட்டெல்லாம் போட்டு சேல் பண்ணுறாங்க 150க்கு. இது 150க்கு ஓகே தாங்க, நல்லா தான் இருக்குது. இது ஓல்டு பீஸாக என்னன்னு தெரியல. இது ஆனால் பேக்கிங்கோடவே இருக்குது, எல்லாமே புதுசு தான். இது ஒன்று வந்து 150 சேல் பண்ணுறாங்க. இந்த டேபிள்ஸு, பூஜா ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. எல்லாமே புதுசு தான். இது பூஜா ஸ்டாண்டு வந்து ப்ரைஸ் கேட்டால் 3500 சொன்னாங்க, சின்னது. இந்த டிவி ஸ்டாண்டெல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஒன்று ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. எல்லாமே புது ஐட்டம்ஸ் தான். பேக் சைடில் பாருங்கள், பீரோலாம் கூட வச்சு சேல் பண்ணுறாங்க. இந்த ஷாப்பில் நிறையா அந்த பவர் சப்ளை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. சரி என்னன்ட்டு எடுத்து பார்த்தா இது வந்து LED பவர் சப்ளைன்னு நினைக்கிறேங்க. இதோட கரண்ட் ரேட்டிங் பாருங்களேன், 1 ஆம்பியர் கூட இல்லைங்க. அது 0.17 ஆம்பியர் ஆகுது. அதில் என்ன எரியும்னு தெரியல. இது நிறையா பீஸ் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த கேமரா ஐட்டம்ஸும் நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். ஆனால் அந்த ஒய்ஃபை கேமரா நல்லா பிராண்டடான இதெல்லாம் நான் செக் பண்ணி பார்க்குறேன், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. IP கேமராஸ்லாம் நிறையா கிடைக்குது. இது பாருங்கள், எவ்வளோ பெரிய கேமரா வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே IP கேமரா தாங்க. இது நம்ம DVRல செட்டப் பண்ணுற மாதிரியான கேமராஸும் நிறையா கிடைக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கோனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு சிலது ஒர்க்கிங் கண்டிஷனாகவே கிடைக்குங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் எடுக்க முடியும். இந்த வாஷ் பேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட சேலுக்கு வந்துருச்சுங்க. அது மார்க்கெட்டுக்கு எவ்வளோ பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் அந்த எமர்ஜென்சி தீயணைப்பு பக்கெட்டில் கூட சேலுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஷாப்பு ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், சேனலில் இருக்குது பாருங்கள். இது நான் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எதுவுமே ஒர்க் ஆகலை. 2 பீஸ் வாங்கி செக் பண்ணி பார்த்தேன், ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இந்த ஷாப்பில் ஒரு DVR ஒரு 2 பீஸ் வச்சுருந்தாங்க. நல்லா ஒரு புது கண்டிஷன்லேயே இருந்ததுங்க. அவர்கிட்ட கேட்டேன், புது பீஸுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார் அவர். இது ஒரு 4 சேனல் DVR. இது சரி நம்மளை இதை பற்றி கரெக்டாக தெரியல, ஃப்ரெண்டுக்கு அமுச்சு கேட்டு பார்த்தேன். இது வந்து ஓல்டு மாடல்ன்ற மாதிரி அவர் சொன்னார். இது ரொம்ப ஓல்டு மாடல், இது எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ப்ரைஸ் வந்து 650 சொல்லியிருந்தாங்க. இது எடுத்தால் இப்போதைக்கு கேமராவுக்கு சப்போர்ட் பண்ணுமா என்னன்னு தெரியல. தெரிஞ்சாங்க, இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இந்த வாரம் நம்ம அண்ணன்கிட்ட நிறையா ஐபேட் வந்துருந்ததுங்க. ஐஃபோனு ஐபேடு வச்சுருந்தாரு. கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தார் போல். நான் வரும்போது தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தாரு. சாம்சங்கு அப்புறம் ஐபேடு இதெல்லாம் கூட சேலுக்கு வச்சுருந்தாரு. நல்ல ஒரு கண்டிஷனில் இருந்தது, ஒர்க்கிங் கண்டிஷனில் வச்சுருந்தாரு. இது வந்து 4500 சொல்லியிருந்தார் இந்த மினி ஐபேடு. நம்ம நண்பர் போன வாரம் கார்லெஸ் ஃபோன் ஒன்று வாங்கியிருப்பார், வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தார். இது வேறு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தார். இந்த லேண்ட்லைன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. ஒரு பாக்ஸ் பீஸாகவே கிடச்சிது. இது ப்ரைஸ் கேட்டால் 100 தான் சொன்னாங்க. சரி இதை வாங்கி கொடுப்போன்றதுக்காக வாங்கினேன் நான். இந்த ஜூலா ஒன்று சேலுக்கு வச்சுருந்தாங்க, நல்லா இருந்ததுன்னு கிட்டே போய் பார்த்தேன். செட்டாகவே வச்சுருந்தாங்க, அந்த சங்கிலி எல்லாமே செட்டாகவே இருந்தது. இது ப்ரைஸு கேட்டால் 2500 சொல்கிறாரு. புதுசு ரேட்டு சொல்கிறாரு அவர். புதுசே அவ்வளோ ரேட்டு தானே வருதுன்னு சொல்லியிருந்தேன். வேணா 500 கம்மி பண்ணிங்க, 2000 கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதுக்கு நம்ம புதுசே வாங்கிடலாம், அந்த ரேட்டு சொல்கிறாங்க.
புதுசாக காட்டில் சேலுக்கு போட்டிருக்காங்க, நிறையா பீஸ் இருந்தது. இது ப்ரைஸ்லாம் வந்து 12,500 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. எல்லாமே மரக்கட்டில் தாங்க. இது ஸ்டோரேஜ் கட்டில் கூட இவங்ககிட்ட இருக்கான், ஸ்டாக் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது இந்த மேட்ரஸும் தனியாக சேலுக்கு வச்சுருக்காங்க. இந்த பேக் சைடில் வச்சுருக்காங்க பாருங்கள், மேட்ரஸு, சேரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் சேலுக்கு வச்சுருக்காங்க. பெட் செக்ஷனில் இந்த வாரம் பெருசாக எதுவும் பார்க்க முடியலங்க, ஏன்னா சீக்கிரம் போயிட்டனால ஒருத்தராக அப்போ தான் வந்து கடை போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே இருந்த வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயிலாம் சைடில் போடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.